வணக்கம். இது படித்த புத்தகம். கற்றலின் கேட்டலே நன்று. நான் உங்கள் வரதன். இன்னைக்கு நம்ம என்ன புத்தகம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப வியக்கத்தக்க இருந்த ஒரு மனிதன், சவுத் இந்தியாவே கலக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் பற்றின புத்தகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக சவுத் இந்தியா லெவலில் 754 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, உண்மைதான். இதில் 54 கோடி ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக ரிவார்டு கொடுத்தாங்கன்னா, அவரை பற்றிய துப்பு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த 4 ஸ்டேட்லேயும் ஒரு பிடிகுடா மன்னனாக இருந்த ஒரு மனுஷனை பற்றி தான் பார்க்குறோம். ஆமாம், நீங்கள் கணிச்சது சரிதான். வீரப்பன் அவரை பற்றி தான் புத்தகத்தை நம்ம பார்க்குறோம். வீரப்பனை பற்றி இன்றைக்கி நிறையா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லை புத்தகங்கள்லேயும் நிறையா செய்தித்தாள்கள்லையும் நிறையா விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் வீரப்பனை பற்றின முழு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. யார், என்ன, எப்போ, எப்படி நடந்தது அப்படின்ற நிறைய தகவல்கள் இன்றைக்கி பகிரப்பட்டு வருது இருக்குது. அப்படி ஒரு வீரப்பனை பற்றி என்ன புத்தகம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், வீரப்பனை முதல்ல இந்த உலகத்துக்கு புகைப்படம் எடுத்து காட்டிய ஒரு நபர், அவர் எழுதிய இந்த புத்தகம்தான் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும். இந்த புத்தகம்தான் அது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது என்னடா ஒரு புத்தகம் சொல்லிட்டு நிறையா புத்தகம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வால்யூம் 4 புத்தகங்களை 4 புத்தகங்களாக எழுதியிருக்கார். இது எழுதியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பனை முதல்ல இந்த உலகத்துக்கு யார், எப்படி இருப்பா அப்படின்னு புகைப்படம் எடுத்த அந்த புகைப்பட கலைஞர் பே. சிவசுப்பிரமணியம் அப்படின்றவர் எழுதின புத்தகம்தான். இந்த புத்தகம் ஒரே நாள்லேயோ 2 நாள்லேயோ எழுதலை. 20 வருட உழைப்பு, அவரோட 20 வருட உழைப்பால் வந்த புத்தகம். கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேல் உள்ள ஒரு புத்தகம். அதாவது வீரப்பனை கடத்தி வச்சிருக்கும் போது தமிழக அரசு நக்கீரன் கோபால் அவர்களுடன் புகைப்பட கலைஞராக சென்றவர் தான் பே. சிவசுப்பிரமணியம். இவரும் நக்கீரன் கோபால் டீம் அவங்க தான் அந்த காணொலியை எடுத்து இந்த உலகத்துக்கே வீரப்பன் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு தெரியப்படுத்தின ஒரு விஷயந்தான். இவர் நக்கீரனில் தான் வேலை பார்த்தாரு. இப்போ நக்கீரனில் இல்லை, அதை விட்டு வெளியே வந்துட்டார். அந்த அப்பையிலிருந்து இப்போ வரையிலும் அதை வீரப்பனை பற்றிய தொகுத்த மொத்த வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் இவர் கலெக்ட் பண்ண எல்லா குறிப்புகளையும் இந்த புத்தகமாக எழுதியிருக்கார். இந்த புத்தகம் அவருக்கு கலெக்ட் பண்ண குறிப்புகள் மட்டும் கிடையாது, இதில் இருக்கிற இன்வால்வ் ஆன அனைத்து மக்கள்கிட்டையும் நேரடியாக போய் அவங்கக்கிட்ட அந்த தகவலை சேகரித்து அதை அனுமானமாக அடிமானமாக வச்சு எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். வீரப்பனோட ஆரம்ப காலத்திலிருந்து அவர் கடைசியாக இறந்தது வரைக்கும் இவர் எல்லா கள ஆய்வு மேற்கொண்டு எந்த இடத்துல எப்போ நடந்தது, யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க, இறந்தவர்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் இவர் நேர்காணல் கண்டு அவர்கள்ட்ட தகவல் சேகரித்து அந்த தகவலை உறுதித்தன்மையை உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். ஸோ வீரப்பனோட ஒரு நீங்கள் சினிமாவிலையோ இல்லை செய்தித்தாள்லையோ படித்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் இந்த புத்தகம் கண்டிப்பாக மாறும். அதனால் வீரப்பனை நல்லவன் அப்படின்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த புத்தகம் கொஞ்சம் நிறையா சொல்லுது. அதாவது குற்றம் கோர்ட்டில் மட்டும்தான் குற்றம் செய்தவனுக்கு எதனால் குற்றம் செஞ்ச அப்படின்னு கேட்குற ஒரே ஒரு வாய்ப்பு கோர்ட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த சமூகத்தில் யாருக்குமே நம்ம கொடுக்கறதே கிடையாது. அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் தப்பானவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம முன் நிறுத்துறோம். அந்த எந்த சூழ்நிலையில் அவர் தப்பு பண்ணான் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம எங்கேயுமே நம்ம சமூக அமைப்பு வாழ்க்கையில் நம்ம கொடுக்கறதே இல்லை. அந்த ஒரே ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் மட்டும்தான். ஒரு கொலையாளிக்கும் ஒரு கற்பழித்தவனுக்கும் ஒரு எந்த தவறு செஞ்சாலுமே நீ ஏன் அந்த தப்பு செஞ்ச அப்படின்ற ஒரு கேள்வியும் அதற்கான சந்தர்ப்ப சமயமும் இந்த நீதிமன்றத்தில் தான் வழங்கப்படுது. இப்போ சமீபத்தில் புதுச்சேரியில் ஒரு 9 வயது பெண்ணை வன்முறை பண்ணி பாலியல் வன்முறை பண்ணி கொலைப்படுத்திட்டாங்க. ஸோ எல்லாரும் கொதிச்சு எழுதுறாங்க, ஒரு 9 வயது குழந்தைய எப்படி பண்ணாங்க அப்படின்னு.
ஸோ அந்த தண்டனைக்கு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கொடுத்து தான் ஆகணும். இப்படி இருக்கும்போது வீரப்பனோட விஷயம் மட்டும் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 வருடம் 4 மாநிலங்களுக்கு தண்ணி காட்டியவர்னே சொல்லலாம். ஒரு தனி மனுஷனால 4 மாநிலம், ஒரு மாநிலம் இல்லை, 2 மாநிலம் இல்லை, 4 மாநிலம் வந்து ஒரு பிடிக்கூடா மன்னனா இருந்திருக்காரு அப்படின்னா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கு அரசியல் பின்புலம், ஆதாயம் எல்லாமே வந்து இணைக்கப்பட்டிருக்கு. 2000 கன்னட நடிகர் ராஜ்குமாரை வந்து கடத்தி வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து 100 நாள் வந்து 100 நாளைக்கு மேலே வந்து ராஜ்குமாரை வந்து பிணைய கைதியை வச்சுருக்காங்க. அந்த 100 நாளும் ராஜ்குமாரை நல்ல விதமாக தான் பார்த்துட்டாங்க, எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துருக்காங்க. ஒரு வீரப்பன் எப்போ வந்து ரொம்ப ஒரு விஷயமாக ஆகப்பட்டது, பேசும் பொருளாக ஆகப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அந்த ஏரியாவில் அவரோட சமூக அந்தஸ்து வந்து ரொம்ப உயர்ந்துக்கிட்டே வந்துச்சு. எதனால் சமூக அந்தஸ்து உயர்ந்துச்சு அப்படின்னா, அவர் சொன்னால் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அவர் வீரப்பன் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாரோ அவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு சமூக அந்தஸ்து எப்போ வளர்ந்ததோ அப்போ தான் வீரப்பனை வந்து காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கர ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக மாறிட்டு வராப்ல, இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டவிழ்க்கப்பட்டு நிறைய முறைகள் செய்யப்பட்டது. அதான் ஒரு தனி மனிதனுக்கு 750 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவரை பிடிக்கிறதுக்காக 750 கோடிங்கிறதான சாதாரண விஷயம் கிடையாது. 54 கோடி வந்து சன்மானம் கொடுத்துருக்காங்க, ரிவார்டு கொடுத்துருக்காங்க. அவரை பற்றிய துப்பு கொடுக்குறவங்களுக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் மலையூர் மம்முட்டியான் அப்படின்ற கேரக்டர் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எப்படி அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 17 பேரை கருவறுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த கருவறுத்த சம்பவம் அந்த மலையூர் மம்முட்டியான் குடும்பத்தில் தான் நடந்தது. இதுதான் இன்னைய வரையிலும் ஒரே குடும்பத்தில் 17 பேர் கொலை பண்ண சம்பவமாக இதில் பதியப்பட்டிருக்கு. இப்படி ஃபாரஸ்ட் கார்டு, பெரிய பெரிய அரசியல்வாதிகள், நீதிபதிகள் எல்லாம் வீரப்பனை ஒரு கேள்வி கேட்டிருப்பார். என்னன்னா, சமூக அந்தஸ்தில் பெரிய பதவியில் இருக்கவங்க வேட்டையாடினா எங்கேயுமே தண்டனையோ குற்றமோ இல்லை. ஆனால் வயிற்று பிழப்புக்காக ஏதாவது ஒருத்தனை ஒரு காட்டுக்குள்ளே சென்று ஒரு வேலை பார்த்தா இல்லை ஒரு வேட்டையாடினா அது வந்து தேச துரோக குற்றமாக செய்யப்படுது. காசு இருக்கிறவனுக்கு ஒரு சட்டமாகவும் காசு இல்லாதவனுக்கு ஒரு சட்டமாகவும் வந்து பார்க்கப்படுது அப்படின்னு வந்து தெளிவாக வந்து அவருடைய கூசு முன்னுசாமி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்த்தா கூட இந்த தகவலை வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பார். அவரே பதிவு பண்ண ஒரு வீடியோ வந்து ஓடிடியில் உங்களுக்கு இருக்கும். இப்படித்தான் வந்து இவரோட நெட்வொர்க் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இவர் சின்ன வயசுலேயே வந்து நல்ல வேட்டையாடும் திறன் கொண்டவர். இவர் வந்து வேட்டையாடுறதுக்காக போயிருக்கார். அப்போ வேட்டையாடும் போது வந்து அப்போ விலை உயர்ந்த போயிருன்னு பார்த்தோன்னா யானை தந்தம், யானையை வேட்டையாடுறது தான் வந்து பெரிய விஷயம். மனுஷன் வந்து குறி பார்த்து சொல்கிறதுல வந்து கில்லி, அடித்தா குறி தப்பாது அப்படிங்கிறதுல கில்லி. இவர் வந்து அவர் அங்கே மாமா மோரை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த மாமா கூட போய் தான் வந்து யானையை அடிக்கிற வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு யானை தந்தம் தான் வந்து யானையை கொள்வது அப்படின்னு ஆரம்பிக்குது. இதில் இவர் செய்த கொலைகளும் இவர் மேலே கட்ட வைக்கப்பட்ட இல்லை அதை வந்து இந்த கணக்கில் சேர்த்த கொலைகளும் நிறையா இருக்குது. இதில் நிறைய ஃபாரஸ்ட் கார்ட்ஸு, போலீஸ்மென்ஸு எல்லாரும் வந்து இறந்துருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப உருக்கமான விஷயம்தான். இவரை பற்றிய எல்லா விஷயமும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க, இவர்களின் பாதை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர்கள் வந்து இவங்க வந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிலையாக வந்து தங்க மாட்டாங்க. அந்த காடு மாதேஸ்வரன் மலை காடு, இந்த மாதேஸ்வரன் மலை காடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கும். இது வந்து அப்படியே போடினா வந்து அவங்களுக்கு தமிழ்நாடு கோத்தகிரி, குன்னூர், சுல்தான் பத்தேரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த சுல்தான் பத்தேரிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சவுத் இந்தியாவில் திருடர்களோட சாம்ராஜ்யம். இந்த சுல்தான் பத்தேரி இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டா எந்த ஸ்டேட் போலீஸும் அங்கே போக முடியாது. ஏன்னா 4 ஸ்டேட்டோட கனெக்டிவிட்டி அந்த ஊரில் இருக்குது. ஸோ சுல்தான் பத்தேரி தான் வந்து திருடர்களோட ஒரு சேஃபான ஒரு இடம். ஸோ இப்படி எல்லா இடங்களிலையும் எப்படி அவர் பயணம் செஞ்சார். இவர் வந்து ஒரு பயாலஜிஸ்ட்டை வந்து பிடி வச்சிருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த காட்டில் நடக்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் காட்டை அவ்வளவு ஆழமாக படித்து வச்சுருக்கார். ஒரு இலை அசைஞ்சா, ஒரு குருவி பறந்தா, ஒரு இடத்துல வந்து புத்து கட்டினா,
இதுக்கெல்லாம் வந்து என்ன அர்த்தம், இதனுடைய இயற்கை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஆணித்தரமாக ஒரு பாதை, காட்டுக்குள்ளே பாதை மாறி போகிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். நம்மளால் வந்து இருக்கிற பாதையிலே வந்து இன்றைக்கி கூகுள் மேப்லாம் போட்டு போகிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறோம். கூகுள் மேப் எங்கெங்கேயோ சுற்றி விட்டுருது. கூகுள் மேப்பே இல்லாத இடத்துல காட்டில் பாதை வந்து எப்படி போகணும், எதெல்லாம் அடையாளமாக வந்து வைக்க முடியும், அந்த அடையாளத்தை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் காட்ட முடியும், தெரியாதவங்க வந்து அந்த அடையாளத்தை வச்சு போக முடியாது. அது மாதிரி அங்கே கம்யூனிகேஷன் எப்படி அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து ஒரு சோத்துப்பாறைக்கு வந்துடுறேன், 7 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னா 7 மணிக்கு கரெக்டாக அங்கே இருப்பாங்க. அங்கே ஒரு மனிதர், நான் வந்து இப்போ சோத்துப்பாறையில் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா 7லேருந்து 8 மணி வரலும் நான் வெயிட் பண்ணுவேன். 8 மணி வரையிலும் வரல அப்படின்னா அன்னைக்கு அவர் வரல அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வந்துடுவேன். இதுதான் அவங்களோட கம்யூனிகேஷன் மெத்தட். அது மாதிரி வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறது எப்பயுமே வந்து சிங்கிள் மேன் கான்டாக்டே கிடையாது. எப்பயுமே வந்து நான் ஒருத்தர்கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணுவேன், அவர் வந்து நீ இங்கே வர சொல்லு அப்படின்னு அவர் கம்யூனிகேட் பார். யாருக்குமே வந்து முழு விவரம் தெரியவே தெரியாது. ஒரு 4 கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்கும். இந்த 4 கம்யூனிகேஷன் சேனல் என்னன்னா, என்னை அவர் வாங்க வர சொன்னார், அவ்வளோதான் சேனல் தெரியும். அந்த முழுசான கம்யூனிகேஷன் யாருக்குமே வந்து தெரியாது. அந்த கடைசி ஆளுக்கு தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் தெரியும். அதுக்கு நடுவுலையும் வந்து இன்பிட்வீன் கம்யூனிகேஷன் பேரியர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வந்து நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அவரை பற்றிய எல்லா இடத்துலையும் அவருடைய சொந்தக்காரங்க, பங்காளிங்க, மாமா, மச்சான், அதாவது வந்து அந்த ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் இருந்தார். வீரப்பன் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடின ஒரு மனுஷன். ஏன்னா வீரப்பனால் நிறைய பேர் வந்து கஸ்டோடியல் டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. போலீஸ்லேயும் சரி, அந்த ஊர்லேயும் சரி. இந்த மாதிரி வந்து யாருமே, அதாவது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர்கள் அவரால் வந்து நிறைய கஸ்டோடியல் டார்ச்சர் வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சின்ன குழந்தைங்க எல்லாரையும் வந்து போலீஸும் சரி, ஃபாரஸ்ட்டு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், அவரை பிடிக்கிறதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருந்தால் அத்தனை பேரும் வந்து நிறைய பேர்த்த வந்து வீரப்பன் அந்த ஊரில் இருக்கேன், அந்த வீரப்பன்ற பேர் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பல மாதங்கள், பல சித்திரவதைகள், பல போலீஸ் கஸ்டோடியல் டார்ச்சர் அனுபவித்த மக்கள் வந்து இருக்காங்க. இல்லைன்னா வந்து மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சிவசுப்பிரமணியம், எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு மனிதர், அவர் ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். இவர்கிட்ட வந்து எப்படி வந்து உங்களால் இப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னார், இது இன்னைக்கு நேற்று எழுதுனதில்லை வரதன், நாங்கள் வந்து 20 வருஷமாக நான் வந்து இதை தகவலை வந்து சேகரிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த தகவல்லாம் சேகரித்து இதை வந்து ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படின்றதுக்காக எழுதினேன். இது வந்து இவ்வளவு பெரிய தரவுகள், 20 வருஷத்து தரவுகளை வந்து ஒரே புத்தகத்தில் வந்து போடணுன்னா அது ரொம்ப முடியாது. அதனால் அந்த புத்தகங்களை கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 பக்கங்களை 4 புத்தகமாக வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. இது போக இந்த மாதிரி வந்து விஷயங்களை எல்லாமே, நேர்காணல் எல்லாமே வந்து அவர் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, வீரப்பனை பற்றிய விஷயம் தெரிந்த நபர்கள், அவர்களோட வந்து பழகினவங்க, அவங்களால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையும் நேரில் போய் அந்த அனுபவத்தை சேகரித்து ஷிவ் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் அவர் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் படித்த புத்தகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.